அமெரிக்கன் யூடியூப் சேனல் வழங்கும் இன்று ஒரு மூலிகை. இன்று பார்க்குற மூலிகை தான் புல்லுருவி. இந்த புல்லுருவியை அமாவாசை அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் காப்பு கட்டி. இது வேப்ப மரத்து புல்லுருவி. இந்த வேப்ப மரத்தினுடைய புல்லுடைய சக்தி என்ன பண்ணும்? குல தெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கும். இதை வீட்டில் இதை கட்டி வச்சாலும் ஓகே, வீட்டுக்கு வரும். நெத்தியில் வச்சுக்கிட்டானா குறி சொல்கிறவங்களுக்கு குறி வரும். என்னை கட்டிட்டாங்க, நான் குறி சொல்லிகிட்டே இருந்தேன், என்னை கட்டிட்டாங்க, எனக்கு கட்டு இருக்குது, எனக்கு குறி வரல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மையை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குறி வரும். மறுபடியும் இந்த கட்டிலிருந்து விடுதலை பெறுவாங்க. இதனுடைய குணங்களே அப்படி தான். இந்த மரத்தினுடைய மூலிகையினுடைய குணம் இது வேறொரு மரத்தில் அடியில் வேறு விடாமல் மேலே ஒரு இன்னொருத்தவனுடைய சக்தியை உறிஞ்சி வாழற ஒரு ஜீவன். அதுதான் இந்த புல்லுருவி. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. இந்த புல்லுருவி எல்லா மரத்துலையும் இருக்கும். எல்லா மரம்னா சில மரத்தில் இருக்கும். அந்த மரத்தினுடைய தன்மையை இது மாற்றி கொடுக்கும். இப்போ வேப்ப மரத்துக்கு எப்பயுமே ஒரு மகிமை உண்டு. அது சித்தாவில் வேப்ப மரம் நல்ல ஒரு இடத்தை பெறுது. அதனுடைய சக்தியை இந்த புல்லுருவி எடுக்கிறதுனால இந்த புல்லுருவிக்கு அதனுடைய குணத்தை இழுக்கும் சக்தி உண்டு. அப்படின்னா தெய்வ குணம் அந்த புல்லுருவிக்கு இருக்குது. அந்த மரத்துக்கு வேப்ப மரத்தில் அந்த காற்று அவளுடைய ஒரு அற்புதமான காற்று அது ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும். அதனுடைய சக்தியை இந்த புல்லுருவி இழுத்துக்குது. இந்த புல்லுருவியை காப்பு கட்டி சில மந்திரம் சொல்லி காப்பு கட்டி இதை எடுத்துகிட்டு குரோஜனம், குங்குமப்பூ, கஸ்தூரி, ஜவாது, புணுக்கெல்லாம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு அஞ்சினக்கல் போட்டு இதை அரைச்சி இதை விளக்கெண்ணெய் ஆமணுக்கு எண்ணெயில் இதை சேர்த்து நம்ம நெத்தியில் திலகம் இட்டு வச்சிக்கினா இதை அந்த உடைய பவர் என்ன பண்ணும்? அந்த தெய்வத்தை, எந்த தெய்வத்தை கண்ண முடியும் நம்ம நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை இது இழுத்துட்டு வரும். அந்த சக்தி இந்த மைக்கு உண்டு. பாருங்கள் மக்களே, இது குறி சொல்கிறவங்க இந்த மையை வாங்கிக்கலாம். நீங்களும் செய்யலாம். நான் சொல்கிற ஃபார்முலாப்படி நீங்களும் செய்து இதை பயன்பெறலாம். இதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்குது. அது மாதிரி வார்த்தைகளை மந்திர வார்த்தைகள் அந்த காலத்தில் இருந்த ஒவ்வொரு மூலிகை எடுக்கும்போது ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்குது. அந்த உயிரை கட்டி எடுத்துகிட்டு இது பூஜை பண்ணுறது. இந்த மை வேணும்னா கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மை உங்களுக்கு குறி சொல்கிறவங்களுக்கோ இல்லை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கோ தெய்வம் என் வீட்டுக்குள்ளே வரலன்னு சொல்கிறவங்க இந்த மையை வாங்கிக்கலாம். வாழ்க வளமுடன்.